மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஓரளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். எப்படின்னா, சில முக்கிய மாற்றங்களை நிகழ்த்தி தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். சில நேரங்களில் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேருந்து மாறுபட்டு சிந்திக்கக்கூடியதோ இல்லை மாற்றத்தை நோக்கி நகர்வதற்காகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தினம். அதாவது அந்த முயற்சிகளுக்கு ஒரு உயிரோட்டம் ஏற்படக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் வழக்கமான ஒரு விஷயங்கள்லேருந்து ஒரு மாறுபாடான ஒரு சிந்தனையும் புதிய கோணத்திலும் உங்கள் அணுகுமுறை அமையும். அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷன் கேரியர் சொல்கிறோம் இல்லையா, அது கூட இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற கூலி அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து நல்ல ஒரு நிறைவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்படும். நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க. ஏன்னா மனசில் வரக்கூடிய சில குழப்பங்கள் சில தவறான முடிவுகளை உங்களை எடுக்க வைத்து விடலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இருக்கிறது. பொறுமையாகவும் நிதானமும் கையாளும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்களோ இல்லை நம்ம மேலே கோல் சொல்லிட்டு பின்னால் நம்ம குழி தோண்டிட்டு இருப்பாங்க. இது போன்ற சில புள்ளிகளை பற்றிய ஒரு சிந்தனை அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். அவர்களுடைய தடுப்புகளையும் மீறி உங்களுடைய வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைவதால் ஒரு அற்புதமான தினம். இந்த தினத்தில் பண வரவும் உண்டு, வெற்றியும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாகவே இது அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சிறு சிறு தடைகளும் ஒரு ஹெசிடேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது இருக்கும். அதனால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். பிரச்சனைகளை ஒரு தீர்வு காண்பீர்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பீர்கள், அது போன்ற ஒரு தினம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். சில பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம உழைத்து வெற்றி பெறுவோம், சில நேரங்களில் தன்னிச்சையாக வெற்றி பெறுவோம். இது தன்னிச்சையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள், லாபகரமான தினமாக அமையும். சில சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பட்சத்தில் அது வெற்றிகரமாக முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தெய்வ சிந்தனையுடன் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், அனுகூலம் மிக்க தினம். நல்ல ஒரு ஆரோக்கியமும் உடலில் அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வெளிநாட்டு பயணத்தை பற்றியோ இல்லை வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியோ பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வீடை மாற்றுவதோ இல்லை நாட்டை விட்டு வெளியே போவது பற்றியோ சிந்தனைகள் எழக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அதுபோல் ஒரு சிந்தனை வருவதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். ஆனால் அப்படி செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
எந்த விதமான ஒரு பங்கமோ பிரச்சனையோ வராது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள், அற்புதமான பலன்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தினமாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும். நிதானமான ஒரு போக்குடன் செயல்பட வேண்டும். அனாவசியமான விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் கடுமையான உழைப்பு, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்து திடீர்னு அதுக்கெல்லாம் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு பரிசு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ, அதுபோல் ஒரு எதிர்பாராத நல்ல திருப்பத்தையும் நல்ல ஒரு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சிந்திய வேர்வைக்கு நல்ல பலன்னு சொல்லுவாங்க, அது போன்ற ஒரு நல்ல பலன் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கும்பொழுது சற்று கவனமாக செயல்பட வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் பெருகும். உங்களுடைய நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய வருவாயை பெருக்குவதற்காக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த முயற்சி என்பது நல்லதா கெட்டதா என்பது உங்களுடைய ஜாதக பலனை பொறுத்தான் சொல்ல முடியும். ஆனால் அதுபோல் ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும். சில நேரங்களில் தகுதிக்கு மீறிய சில பேராசைகள் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான ஒரு தினமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல விதத்தில் பலிதமாகும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், அதாவது ஒரு மெகா பிளானிங் சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும். ஆனால் அது ஒரு கனவா அல்லது நிஜமா அப்படிங்கிற போல ஒரு சர்ச்சைன்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமானதா, அதை ப்ராக்டிக்கல் அப்ரோச் சொல்லுவாங்க, அந்த ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளில் நீங்களே ஈடுபட்டு நிறையா செலவு பண்ணுவீங்க. அது தேவையா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை, அதனால் ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, சில மாற்று வழியில் யோசிக்கக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் சில பயணங்களை திட்டமிடுவீர்கள். நண்பர்கள், வெளிநாட்டிலேருந்து சில நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். சில நல்ல செய்திகள் சேரும். ஆனால் அதுபோல் வரக்கூடிய அந்த செய்திகளில் கூட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம்.
அதில் வந்து நியாயமான முறையில் முன்னேறுறோமா இல்லை சில குறுக்கு வழிகளை போகிறோமான்ற மாதிரியான சில சிந்தனைகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயமும் உதவியும் ஏற்படும். சில நேரங்களில் சில பெரிய விஷயங்களெல்லாம் நீங்கள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ அசராமல் அதை தைரியமாக கையாளக்கூடிய தன்மை அவசியம் இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற நல்ல பலன்களும் நண்பர்களால் நிறைய உதவிகளும் கிடைக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம், தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக அமையலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை சரியான முறையில் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய முதலீடுகள், அந்நியர்களால் லாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். தொழிலில் ஒரு மேம்பாட்டான நிலையை நீங்கள் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். சரியா தவறா என்ற போராட்டம் ஏற்படும். அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுதும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களும் கலந்து ஆலோசித்து பின் முடிவெடுக்கவும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான தினமாக, முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய தினமாக இருக்கும். சில நேரங்களில் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஒரு நம்முடைய தகுதிக்கு மீறிய சில செயல்களில் ஈடுபடலாம். அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், எவ்வளவு தூரம் உன்னால் வாயில் வச்சுக்க முடியுமோ அதைத்தான் நீ சாப்பிட முடியுமே தவிர பெரிய பீஸை ஒரே வாயில் சாப்பிட முடியாதும்மா. அது மாதிரி நம்மால் நமக்குடைய கொள்ளளவு என்ன என்பதை நிர்ணயம் செய்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இது அமையும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம், சந்திராஷ்டம தினமாக இது அமைகிறது. இந்த தினத்தில் நண்பர்களோட சில நேரங்களில் பிரச்சனைகளோ இல்லை சில முக்கியமான ஒரு வாங்கிறது விற்கிறது, அசட்ஸு, வீடு வாங்கிறது விற்கிறது போன்ற விஷயங்களில் சில நஷ்டங்களோ தடைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால், பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படும்.
ஆனால் அதை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சில சோதனைகள் மிக்க தினமாக இருப்பதால், சில பிரச்சனைகளில் வலிய சென்று மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை காண்பிப்பதால் எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம்.